ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தன் கவிதைகள். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறது தோட்டம். இது நெல்லிக்காய் மரம் உடச்சி உடனே கேமரா மறைக்குது. இது உருண்டை பெரண்டை செடி, பன்னீர் ரோஜா செடி, இது துளசி செடி, செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி செடி, பூசணிக்காய். அவ்வளோதான். இங்கே நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ அந்த தோட்டம் மாற்றதுனால இங்கே எதுவும் இல்லை. வில்வ மரம் பாருங்கள், மாமா அங்கே வச்சு பூஜை பண்ணுறாரு. மாமா அதை காமிமா, அதை பூஜை பண்ணுற இடங்க. கிட்ட போய் சொல்லிக்கா, சிவன் வச்சுக்கோங்க. வில்வ மரம் தெரியுது. வில்வ மரத்தடியில் சத்தமாக பேசுகிறேன். வில்வ மரத்தடியில் சிவன் வச்சு கும்பிட்றோம். சிவன் ராகவேந்தர் இருக்கிறாரு. அது சரியா தெரியுதான்னு தெரியல. கத்தாழை இருக்குது, வேப்பிலை வச்சுருக்கோம், நெல்லி மரம் வச்சுருக்கோம், நெல்லி மரம் கேமரா மழைக்குது உடைக்கணும், முருங்கை மரம் வச்சுருக்கோம், வேப்பிலை, வில்வ மரம், வேப்பிலை, பூச்செடி. வில்வ இலை 2 கிள்ளி போட்டு அரைச்சி கொடுமா. இந்த பொடியாக கிடக்குது, காரி மீன் வருது, பொடியாக ஓட்ட கிடக்குது. இங்கே பாருங்க, இந்த செடி பாம்பு செடி, ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது பேர். இது நம்ம கடையில் வாங்க போனோன்னா 250 ரூபா 300 ரூபா சொல்கிறான். இந்த ஸ்னேக் பிளான்ட் தூரமாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் எப்படி காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு, இது மாதிரி 4 தொட்டி கிடக்குது என்கிட்ட. இந்த ஸ்னேக் பிளான்ட்டு இதை தேடி எடுத்துன்னு வந்து வைக்கிறப்ப வச்சோம். ஒவ்வொரு இடமா போகிறப்பெல்லாம் சார் வீட்டிலேருந்து எடுத்தாந்து வச்சேன். இது எங்கள் லெக்சரர் வீட்டிலேருந்து. சூப்பராக இருக்குது. இப்போ வாஸ்துக்காக வைக்கணும்னு வாங்க, படிக்கட்டில் வச்சுருந்தது எல்லாத்தையும் தீன்னு வந்து இங்கே வச்சுட்டாங்க. வாஸ்துக்காக படிக்கட்டில் வச்சா ரொம்ப நல்லது இந்த ஸ்னேக் பிளான்ட்.